ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சிஎஸ்சி, ஐடி, சிவில், ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் செமஸ்டர் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ME3491 தியரி ஆஃப் மிஷின்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிடைஸாக பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது போக உங்களுக்கு வேறு எதுவும் டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பார்த்தீங்க அப்படின்னா ME3491 தியரி ஆஃப் மிஷின்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிடைஸாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நார்மலாக போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸையும் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டாப்பிக்கையும் ஒமிட் பண்ணிடுறாங்க. யூனிட் 1ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்க்குலர் ஆர்க் அண்ட் டேஞ்சன்ட் கேம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதோட கைனமெட்டிக்ஸ், இன்வர்ஷன்ஸ் ஆஃப் 4 பார் அண்ட் ஸ்லைடு கிராங்க் செயின் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 1ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கைனமெட்டிக்ஸ் அனாலிசிஸ் இன் சிம்பிள் மெக்கானிசம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேரலல் ஆக்சிஸ் கியர் ட்ரெயின்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதோட ஆட்டோமேட்டிவ் டிரான்ஸ்மிஷன் கியர் ட்ரெயின்ஸ் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கியர் ட்ரெயின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்வலிட் கியரிங் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இன் வெஹிக்கிள் ப்ரொபல்ஷன் அண்ட் பிரேக்கிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் கிளச்சஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்லைடிங் அண்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃப்ரிக்சிங் டிரைவ்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. பியரிங் அண்ட் லூப்ரிகேஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைனமிக் ஃபோர்ஸ் அனாலிசிஸ் இன் சிம்பிள் மெஷின் மெம்பர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இதுவும் பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு EaD'Alembert பிரின்சிபல் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதோட இனர்சியா ஃபோர்ஸ் அண்ட் இனர்சியா டார்க் ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்துக்கோங்க. டைனமிக் ஃபோர்ஸ் அனாலிசிஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேலன்சிங் ஆஃப் ரிவால்விங் அண்ட் ரெசிப்ரோகேட்டிங் மாசஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வைப்ரேஷன் ஐசோலேஷன் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹார்மோனிக் ஃபோர்சிங் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பேலன்சிங் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலா ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க எல்லா டாபிக்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வேற டிபார்ட்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.